ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்வாக் சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிட ஆன்மீக விஷயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதாவது நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா நல்லது கெட்டதுகளுக்கு காரணமே நவக்கிரகங்கள் தான். நவக்கிரகங்களால் தான் நம்ம வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் நடக்குது. அதை நாம் நம்பினாலும் நம்பாட்டியும் அதுதான் உண்மை. ஸோ வாழ்க்கைங்கிறது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஒவ்வொரு நாளும் போராடி ஜெயிக்க வேண்டியதாக இருக்குது. அதுவும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அவங்கவுங்களோட வசதிக்கேற்பவே போராட்டமானது வளர்ந்துக்கிட்டே இருக்குது. மேலும் தற்போது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 2024 10வது மாதமான அக்டோபர் மாதமானது நடந்துகிட்ருக்கு. அக்டோபர் மாதத்தில் மிகவும் முக்கியமான மாதம் என்று இந்த மாதம் சொல்லலாம். ஏன் இதை நான் இப்படி சொல்கிறேன்னா, இந்த அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி அன்னைக்கு மிகப்பெரிய ஒரு விஷயமானது வருது. அது என்னன்னா அமாவாசையானது வருது. மாதந்தோறும் தானே அமாவாசை வருது, இதில் என்ன ஓவர் பில்டப் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். மாதந்தோறும் வரக்கூடிய அமாவாசையை விட இந்த அமாவாசை ரொம்ப ஸ்பெஷல் அமாவாசை என்று சொல்லலாம். அப்படின்னு இந்த அமாவாசை ஸ்பெஷல்னு கேட்குறீங்களா? இந்த அமாவாசை மகாலயபட்ச அமாவாசை. ஏன்னா புரட்டாசியில் வரக்கூடிய அமாவாசை தான் இருக்கிறதுலே பெரிய அமாவாசையாக கருதப்படுது. மேலும் இந்த அமாவாசையில் கிரக மாற்றங்கள் ஏற்பட்டு ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும். அதில் தனுசு ராசிக்காரங்களுக்கு என்ன தலையெழுத்து மாறுங்கிறத தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஆல்ரெடி மேஷ ராசியிலேருந்து விருச்சக வரையும் இருக்கக்கூடிய ராசிக்காரங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன். இந்த வீடியோவில் விருச்சகத்துக்கு அடுத்து இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்களுக்கு போட போகிறேன். இந்த வீடியோ தனுசு ராசிக்காரங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு இந்த அமாவாசையில் என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. முன்னோர்களுடைய சாபம் இல்லாமல் இருந்தாவே நம்மளோட வாழ்க்கையில் எந்த தோஷமும் பெருசாக தாக்காது. இருக்கிறதுலே மிகப்பெரிய தோஷம் தாக்குறது எதுனாவே அது முன்னோர்களுடைய சாபம்தான். முன்னோர்கள்ங்கிறது நமக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க, அவங்களுடைய சாபம் இல்லாமல் இருக்கணும்னா இது போல் அமாவாசை நாளில் ஸ்பெஷல் வழிபாடு நம்ம செய்தாகணும். அந்த ஸ்பெஷல் வழிபாடு எப்படி செய்யணுங்கிறதுக்கு நிறைய வரைமுறை இருக்குது. அதை எல்லாமே இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ மகாலயபட்ச அமாவாசை 2024 எப்போது வரப்போகுது, அன்று திதி கொடுக்க உகந்த நேரம் எது, அந்த நேரத்தில் எந்த மாதிரி திதி கொடுக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே உங்கள் ராசிக்கு இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். முதல்ல அந்த அமாவாசையை பற்றி தெரியாதவங்க அந்த அமாவாசையை பற்றி இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. அமாவாசைகள்லேயே மிகப்பெரிய முக்கியமான அமாவாசையாக மகாலயபட்ச அமாவாசை சொல்லப்படுது. அமாவாசைகள்லேயே மகாலயபட்ச அமாவாசை தான் சிறப்பு வாய்ந்ததாக இன்றளவும் கருதப்படுகிறது. மேலும் இந்த அமாவாசைங்கிறது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாம் விட்டுறக்கூடாது என்று சாஸ்திரத்திலே சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் மாதந்தோறும் அமாவாசை தினம் வந்தாலும் ஆண்டுதோறும் வரக்கூடிய ஆடி மாத அமாவாசை, புரட்டாசி மாத மகாலயபட்ச அமாவாசை, தை மாத அமாவாசை ஆகிய 3 அமாவாசை தினங்கள் பிரசித்தி பெற்றவையாக கருதப்படுகிறது. வழக்கமாக வரக்கூடிய அமாவாசைகளில் நம்மளுடைய முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்க தவறியவங்க இந்த ஆடி அமாவாசை, புரட்டாசி அமாவாசை, தை அமாவாசை தினத்தில் தர்ப்பணம் கொடுத்தா ஆண்டு முழுவதும் அமாவாசை தினங்களில் முன்னோர்களை வழிபட்ட புண்ணியம் சேரும் என்பது ஐதீகமாக சொல்லப்படுது. மேலும் இந்த வருடம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், அக்டோபர் 2ஆம் தேதி புதன்கிழமை மகாலயபட்ச அமாவாசையானது வருது. இந்த தினம் முன்னோர்களை வரவேற்கக்கூடிய விதமாக தர்ப்பணம் கொடுக்கறது ரொம்ப சிறப்பு. இதில் பித்திருக்களுக்கு மிகவும் பிடித்தது எள்ளும் தண்ணீரும் இருக்கிறது தான். இதுவே ஒரு எளிமையான தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய முறையும் கூட. அதனால் எள்ளும் தண்ணீருமே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த அமாவாசையில் தனுசு ராசிக்காரங்க இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மேலும் இந்த நாளில் தர்ப்பணம் கொடுக்க உகந்த நேரம்ன்றது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், காலை 6 மணிலேருந்து 1 மணி வரை. ராகு காலம் மற்றும் எமகண்ட நேரத்தை தவிர்த்து கொள்ளணும். மற்ற எல்லா நேரமும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாம் தர்ப்பணம் கொடுக்கறதுக்கு உகந்ததாக சொல்லப்படுது. இந்த நாளில் முன்னோர்களுக்கு நீர்நிலைகளில் தர்ப்பணம் கொடுக்கறது நல்லது. தர்ப்பணம் கொடுக்க முடியாதவங்க அன்னதானம் செய்கிறது நல்லது. ஸோ 2ல் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக பண்ணியே ஆகணும். இப்படி செய்வதன் மேலும் பித்ருதோஷம் நீங்கி குடும்பத்தில் மகிழ்ச்சியானது அதிகரிக்கும். இது ஜோதிட சாஸ்திரத்திலே சொல்லப்படுது. மேலும் இந்த மகாலயபட்ச அமாவாசையில் யார் ஒருவர் நம் முன்னோர்களை வரவேற்று தர்ப்பணம் கொடுப்பதன் மூலம் நல்ல பலன்கள் கிடைக்கும்னு நம்புகிறாங்களோ அவங்க நம்பிக்கைக்கேற்ப அவங்களுக்கு மட்டும் இல்லாமல் அவங்க தலைமுறையினருக்கும் அபரிவிதமான ஆசை கிடைக்கும். அதுதான் இந்த மகாலயபட்ச அமாவாசையுடைய சிறப்பு. இந்த மகாலயபட்ச அமாவாசையில் தனுசு ராசிக்காரங்க நீங்கள் ஏற்ற வேண்டிய 3 தீபம் இருக்குது. அது என்னென்ன தீபம், அதை எப்போ ஏற்றணும் அப்படிங்கிறத சொல்கிறேன், அதையும் நோட் பண்ணிக்கோங்க. மகாலயபட்ச அமாவாசையில் தனுசு ராசிக்காரங்க ஃபஸ்ட்டு ஏற்ற வேண்டிய தெய்வம் வீட்டில் ஏற்றக்கூடிய உங்கள் முன்னோர்களுக்கு முன்னாடி உங்கள் வீட்டில் முன்னோர்கள் படை இருந்ததுன்னா அந்த முன்னோர்களுடைய படத்தை சுத்தமாக துடைத்து அதுக்கு மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்து பூவால் அலங்காரம் பண்ணி அதை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் உங்கள் வீட்டுடைய ஹாலில் வைத்து அவங்களுக்கு முன்னாடி ஒரு விளக்கேற்றி நிற சொம்பு தண்ணி வைக்கணும்.
இந்த தீபம் ஃபஸ்ட்டு மகாலயபட்ச அமாவாசையில் ஏற்றணும். அப்புறம் ரெண்டாவதாக ஏற்ற வேண்டிய தீபம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆலமர தீபம், அரச மர தீபம். அரச மரத்தில் நிறைய தெய்வங்கள் குடியிருப்பதாக ஐதீகம். அந்த அரச மரத்தில் முன்னோர்கள் மகாலயபட்ச அமாவாசையில் தங்குவதாக குறிப்பிடப்படுது. அதனால் அவங்கள மகிழ்விக்கிறத பொருட்டு அந்த அரச மரத்துக்கு ஒரு விளக்கை ஏற்றி வைக்கணும். இது ரெண்டாவதாக நீங்கள் ஏற்ற வேண்டிய தீபம். அப்புறம் மூன்றாவதாக ஏற்ற வேண்டிய தீபம் எங்கன்னா வீட்டு வாசலில். காரணம் என்னென்னா, வீட்டு வாசல் வழியாக தான் முன்னோர்கள் நம்ம வீட்டுக்குள்ளே நுழைவாங்க. அவங்க நுழையும் போது அவங்கள வரவேற்கக்கூடிய விதமாக, அவங்களுக்கு வெளிச்சத்தை தரக்கூடிய விதமாக இந்த மூன்றாவது தீபத்தை வீட்டு வாசலில் ஏற்றி வைக்கணும். மேலும் இந்த 3 தீபங்களை மகாலய அமாவாசையில் தனுசு ராசிக்காரங்க ஏற்றி வைத்திங்கன்னா முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும். இதுதாங்க உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய தீபம். ஸோ அடுத்ததாக இப்போ உங்கள் ராசிக்கு இந்த அமாவாசையிலேருந்து கிரக மாற்றங்களால் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது முழுமையாக சொல்லப்பட்டிருக்கு. அந்த பலனை இப்போ உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன், தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. தனுசு ராசி மூலம், பூரடம், உத்திராடம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த கணிப்பு கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் தனுசு ராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தனக்கு கிடைத்திருக்கக்கூடிய தெய்வீக அருளை அனைவருக்கும் தர விருப்பப்படக்கூடிய தனுசு ராசிக்காரங்களே, நீங்கள் இந்த அமாவாசையிலிருந்து அதிக நம்பிக்கை, அதாவது இறை நம்பிக்கை அதிக உடையவர்களாக இருக்க வேண்டும். இந்த அமாவாசைக்கு பிறகு அப்போ தான் அனைத்து கடினமான பணிகளையும் எளிதாக உங்களால் செய்து முடிக்கக்கூடிய சூழ்நிலையானது உங்களுக்கு பக்கபலமாக உண்டாகும். அப்புறம் இந்த அமாவாசையிலேருந்து சுக்கிரனுடைய சஞ்சாரம் பணவரவை உங்களுக்கு தாராளமாக தரும். அது மட்டும் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும், இல்லைனா உடல் ஆரோக்கியத்தில் சில பிரச்சனைகள் சந்திக்க வேண்டியது இருக்குது. அப்புறம் வீண் செலவுகள் உண்டாகும், அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அப்புறம் எதிர்ப்புகள் நீங்கி காரிய அனுகூலமானது உண்டாகும், அதை கொஞ்சம் நல்லா பார்த்துக்குங்க. அப்புறம் நீண்ட தூர பயணங்கள் செய்கிறதன் மூலம் லாபம் கிடைக்க பெறுவீங்க. அதனால் நீண்ட தூர பயணங்கள் தாராளமாக செய்யலாம். அது மட்டும் இல்லாமல் எதிர்பார்த்த உதவிகளானது கிடைக்கும். ஸோ அதனால் நீங்கள் எதிர்பார்த்ததுக்கேற்ப உங்களுடைய உதவிகளை பெற்றுக்குங்க. ஆக மொத்தம் இந்த அமாவாசையிலேருந்து உங்கள் சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாகவே அமைய போகுது. அப்புறம் தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய தனுசு ராசிக்காரங்களுக்கு பழைய பாக்கிகள் வசூலாக நிதிநிலை உயரும், கடன் பிரச்சனைகள்லாம் ஓரளவு குறையும், தொழில் போட்டிகள்லாம் ஓரளவு விலகும். ஆக மொத்தம் உங்களுக்கு தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும். அப்புறம் வேலை தேடுபவர்களுக்கு உத்தியோகத்தில் ஈஸியாக வேலை கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மறைமுகமான எதிர்ப்புகள் விலகும். ஸோ குடும்ப ரீதியாக பார்க்கும்போது கஷ்டங்கள் உங்களுக்கு நீங்கும். உங்களுக்கு சூத காலம் அதிகரிக்கும், அதாவது சூத காலம் போய் குதூகலமானது அதிகரிக்கும். அப்புறம் கணவன் மனைவிக்கிடையே அன்பானது அதிகரிக்கும். பிள்ளைகள் மூலம் மகிழ்ச்சியானது உண்டாகும். வீட்டிற்கு தேவையான பொருட்கள் வாங்குறதா இருந்தால் வாங்கி மகிழலாம். தொல்லைகள் ஓரளவு நீங்கும். பிள்ளைகளுக்கு கூட, அதாவது பெண்களுக்கு கூட எதையும் எளிதாக செய்து முடிக்கக்கூடிய திறமையானது உண்டாகும். பயணங்கள் வெற்றியை தரும். அதனால் பயணங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம். அப்புறம் நீங்கள் கலைத்துறையில் இருப்பவர்களாக இருந்தீங்கன்னா யாரிடமும் வீண் சண்டையை இந்த அமாவாசையிலிருந்து தவிர்க்கிறது நல்லது. மற்றவர்களிடம் திடீர் கருத்து வேற்றுமை ஏற்படலாம். அதனால் எல்லாத்தையுமே அனுசரித்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லது. மனக்கவலை மெயினாக உண்டாகும். அதை மாற்றுவதற்கு உங்களுக்கு தியானம் அவசியம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்புறம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு வீண் அலைச்சலோ, அதனால் சரியான நேரத்திற்கு உணவு உண்ண முடியாமலும் போகலாம். அதனால் எதிலையும் கவனமாக செயல்படுவது நல்லது. மெயினாக உடல் சோர்வு நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு உண்டாகும். அப்புறம் வீண் அலைச்சலை தவிர்த்து விட்டு நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய காரியங்கள் கவனம் செலுத்துறது நல்லது. ஸோ அந்த மாதிரி இருந்தீங்கன்னா தான் உங்களுடைய காரியங்கள் அனுகூலமாக முடியும். அப்புறம் மாணவர்களுக்கு கல்வியில் இருந்த போட்டிகள் நீங்கும். எதிர்பார்த்த வெற்றிக்கு கூடுதல் முயற்சி செய்யணும், அப்போ தான் உங்களுக்கான பலன் அளிக்கும். ஆக மொத்தம் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரி ஏற்றிறக்கமான பலன்கள் கிடைக்க போகுது. இந்த ஏற்றிறக்கமான பலன்களுக்கேற்ப நடந்து பலனடையணும். ஸோ தனுசு ராசி மூலம், பூரடம், உத்திராடம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இதுதான் இந்த அமாவாசையிலிருந்து நடக்கும் என்று பலனானது குறிப்பிடப்பட்டிருக்கு. குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். எக்ஸ்பிளைன் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலனடைங்க. இந்த டைம் நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரம் நவக்கிரக குருவை வணங்குறது. இதை செய்திங்கன்னா எல்லா கஷ்டங்களும் நீங்கி சுகம் உண்டாகும், கல்வியில் தேர்ச்சி கிடைக்கும். அதனால் இந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் மறக்காமல் செய்திடுங்க. ஸோ இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடித்த உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் தனுசு ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இந்த தாள்களுக்கேற்ப நடந்து பலனடையட்டும். ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பலனடையட்டும்.
மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.